Hello dear students, வணக்கம். It's me your GRB sir. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் determination of internal resistance of a cell. First of all, you must know what is meant by EMF. After that, you should know the internal resistance of the cell. EMF அப்படின்னு சொல்கிறதோட அப்ரிவேஷன் எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ கடையில் நீங்கள் 10 ரூபா கொடுத்து ஒரு எவரிடே செல் வாங்கிட்டு வர்றீங்க, அதோட வோல்டேஜ் எவ்வளவு அப்படின்னு மெஷர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் கையில் ஒரு வோல்ட் மீட்டரோ இல்லைனா மல்டிமீட்டரோ இருக்கணும். சப்போஸ் உங்கள்கிட்ட வந்து ஒரு மல்டிமீட்டர் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம், ரைட். அந்த மல்டிமீட்டரை வச்சு நீங்கள் கொண்டு வந்த செல்லோட வோல்டேஜ் எவ்வளோன்னு மெஷர் பண்ணிடலாம். அப்படி மெஷர் பண்ணுறப்ப 1.595 வோல்ட் கிடைக்குது அப்படின்னா தட் இஸ் த EMF ஆஃப் த செல். So the EMF of a battery or cell is the voltage provided by the battery when no current flows in the external circuit. எக்ஸ்டர்னல் சர்க்கியூட் வழியாக கரண்ட்டே ஃப்ளோ ஆகாமல் இருக்கிறப்ப நீங்கள் மெஷர் பண்ணக்கூடிய வோல்டேஜ் தான் அந்த செல்லோட EMF அப்படின்னு சொல்லுவோம். சார் செல்லு பேட்ரி அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா என்ன? சிங்கிளாக இருந்துச்சுன்னா செல்லு ஸ்டூடெண்ட்ஸ், மெனி நம்பர்ஸ் ஆஃப் செல்ஸை நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த காம்பினேஷனுக்கு பேர் தான் பேட்ரி அப்படின்னு சொல்லுவோம். வெல், வாட் இஸ் மீன் பை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ஏ செல்? ஒரு செல் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் வந்து எலக்ட்ரோட்ஸ் இருக்கும், எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கும். இதை வந்து நம்ம சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணுறப்ப அந்த வயரில் இருக்கக்கூடிய சார்ஜஸ் இந்த செல் வழியாகவும் என்ன ஆகணும், ஃப்ளோ ஆகணும். அந்த மாதிரி ஃப்ளோ ஆகிறப்ப இந்த எலக்ட்ரோட்ஸும் எலக்ட்ரோலைட்ஸும் கொஞ்சோண்டு ரெசிஸ்டன்ஸை அந்த சார்ஜஸுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணும். அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பேர் தான் நம்ம இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் டினோட்டட் பை த ஸ்மால் ஆர். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா த ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆஃபர்டு பை த எலக்ட்ரோலைட்ஸ் அண்ட் எலக்ட்ரோட்ஸ் டு த சார்ஜஸ் விச் இஸ் கால்டு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். ஃப்ரெஷ்லி ப்ரிப்பேர்டு செல் ஹேஸ் லோ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் இட் இன்க்ரீசஸ் வித் ஏஜிங். கடையிலேருந்து புதுசாக வாங்கிட்டு வந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம கையில் இருக்கக்கூடிய செல் வந்து இதுதான். இதோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸை எப்படி வோல்ட்மீட்டரை வச்சு கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த செல்லோட EMF E அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர். ஆக்சுவலாக இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து செல்லுக்குள்ளே தான் இருக்கும். நமக்கு புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் தனியாக எடுத்து காமிச்சிருக்காங்க. அதனால தான் அந்த டாட்டட் பாக்ஸ் காமிச்சிருக்கு. இப்போ இந்த செல்லை எடுத்து நம்ம ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வோல்ட்மீட்டரோட என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். பொதுவாக பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செல்லை நம்ம பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த வோல்ட்மீட்டரில் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செல்லை நீங்கள் வந்து நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த வோல்ட்மீட்டரில் கனெக்ட் பண்ணணும், ரைட். இப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறப்ப இந்த சர்க்கியூட்டில் கரண்ட்டே ஃப்ளோ ஆகாது ஸ்டூடெண்ட்ஸ். ஏன் சார் கரண்ட் ஃப்ளோ ஆகாது? ஏன்னா இந்த வோல்ட்மீட்டரோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறனால கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அதனால் இந்த சர்க்கியூட்டுக்கு பேர் ஓப்பன் சர்க்கியூட். நல்லா மனசில் வச்சுக்கிறோங்க. இந்த சர்க்கியூட்டுக்கு என்ன பேர்? ஓப்பன் சர்க்கியூட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட். அப்போ கரண்ட் ஃப்ளோ இருக்காது. அப்போ இந்த வோல்ட்மீட்டர் என்ன சார் பண்ணுவோம்? டைரெக்டாக அந்த செல்லோட வோல்டேஜ் என்னன்னு மெஷர் பண்ணி கொடுக்கும். அந்த வோல்டேஜுக்கு பேர் தான் நம்ம EMF ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு EMF-ஐ நம்ம என்ன பண்ணணும், மெஷர் பண்ணிக்கணும். வெல் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த செல்லோட இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு லோ வேல்யூ இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸை நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸாக எவ்வளோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வோல்ட் மீட்டரை நம்ம என்ன பண்ணுறோம், பேரலாக கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்கிறதுனால இந்த சர்க்கியூட் வழியாக கரண்ட்டு ஃப்ளோ இருக்கும். அதனால் இந்த சர்க்கியூட்டுக்கு பேர் க்ளோஸ்டு சர்க்கியூட் அப்படின்னு சொல்லுவோம், ரைட். இப்போ ஒரு முக்கியமான கான்செப்ட்டுக்கு வருவோம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர், அதாவது கேபிட்டல் ஆருக்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் ட்ராப் இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணலாம். ஸோ V = IR. இந்த ஐயையும் ஆரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன எதிர்பார்ப்போம், அந்த செல்லோட EMF எவ்வளவோ அதுதான் வந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதாவது 1.595 வோல்டேஜ் வந்து இந்த வோல்ட்மீட்டரில் காமிக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். ஆனால் அது நடக்காது. அப்போ எவ்வளவு வோல்டேஜ் சார் இந்த கேபிட்டல் ஆர் அப்படின்னு சொல்கிற ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக ட்ராப் ஆகிருக்கும் அப்படின்னா, அதாவது சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இந்த வோல்ட்மீட்டர் எவ்வளவு ரீடிங் சார் காமிக்கும், V = E - IR. இந்த அளவுக்கு தான் ரீடிங் காமிக்கும். இதில் E அப்படின்னு சொல்கிறது EMF ஆஃப் த செல் அண்ட் I × ஸ்மால் r அப்படின்னு சொல்கிறது வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். இது ஆரோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கிறனால இந்த ஐஆரோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதோட இந்த EMF ஆஃப் த செல்லை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா எவ்வளோ வேல்யூ கிடைக்குமோ அதுதான் இந்த வோல்ட்மீட்டர் என்ன பண்ணும், ரீட் பண்ணும். ஸோ EMF ஆஃப் த செல் வந்து 1.595 அப்படி இருக்குன்னு வச்சுக்கிறோமே. இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸை நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த வோல்ட்மீட்டரில் நம்ம மெஷர் பண்ணக்கூடிய ரீடிங் அந்த 1.595 வோல்ட்டை விட எப்படி இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். The potential drop across the resistor capital R is V = IR.
இது ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். Then due to the internal resistance of the cell, actually the voltmeter reads the terminal voltage V is equal to E minus I into small r. இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிறங்க. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 லைட்டாக ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். அதாவது வியையும் அந்த ஐஆரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள். தென் யூ வில் கெட் இ மைனஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு ஸ்மால் ஆர். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 இருக்கட்டும். இப்போ இந்த ஈக்குவேஷன் 3ஐயும் 1ஐயும் நீங்கள் டிவைட் பண்ணி போடுங்க. ஸோ சிம்பிளி யூ வில் கெட் இ மைனஸ் வி பை வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் divided by I capital R. ஸோ மேலேயும் கீழேயும் ஐ இருக்குல்ல, கேன்சல் பண்ணி விட்ருங்க. ஸோ ஈக்குவேஷனை அகைன் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா சிம்பிளி யூ வில் கெட் ஸ்மால் ஆர் இஸ் ஈக்குவல் டு இ மைனஸ் வி பை வி இன்ட்டு கேபிட்டல் ஆர். ஸோ இட் இஸ் அவர் ரெக்வயர்டு எக்ஸ்பிரஷன் டு கால்குலேட் த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த செல். இந்த சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய செல் அந்த சர்க்கியூட்டுக்கு எவ்வளோ பவரை டெலிவரி பண்ணோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த ஃபார்மில் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம். அதாவது P is equal to EMF of the cell into current flows through the circuit. P is equal to E into I. இதான் வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ரைட். இப்போ இந்த ஈக்கு பதிலாக நீங்கள் V ப்ளஸ் ஐஆரை சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். சார் இந்த V ப்ளஸ் ஐஆர் எங்கேருந்து வந்துச்சு? இந்த ஈக்குவேஷன் நம்பர் 3ஐ பாருங்கள். E மைனஸ் வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர் தானே. ஸோ இ இஸ் ஈக்குவல் டு வி ப்ளஸ் ஐஆர். ரைட். அதை தான் எடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஐயை எடுத்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறோங்க. ஸோ வி ஐ ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஸ்மால் ஆர் அப்படின்னு கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த வி இருக்கிற இடத்துல ஓம்ஸில் அப்ளை பண்ணுங்கள். வி ஈக்குவல் டு கேபிட்டல் ஐஆர் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப் கிடச்சிரும். அதுக்கப்புறம் ஐயையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா த பவர் பி இஸ் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஐ ஸ்கொயர் ஸ்மால் ஆர் அப்படின்னு நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். ஸோ இந்த பேட்டரி ப்ரொவைட் பண்ண பவர் 2 பேருக்கு சப்ளை ஆகிருக்கு ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ், அதுக்கு சப்ளை ஆன பவர் வந்து ஐ ஸ்கொயர் கேபிட்டல் ஆர். அதே மாதிரி செல்லுக்கு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர் அப்படின்னு இருக்குது, அதுக்கு ப்ரொவைட் ஆன பவர் வந்து ஐ ஸ்கொயர் ஸ்மால் ஆர். ஆக்சுவலாக இந்த பவர் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ஒரு நல்ல செல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாக இந்த ஐ ஸ்கொயர் ஸ்மால் ஆர் இந்த அமௌண்ட் ஆஃப் பவர் என்ன ஆகிடும் அப்படின்னா ஹீட்டாக வந்து வேஸ்ட்டாக போயிடும். So the power delivered to the circuit is not equal to the power rating mentioned in the battery. அதாவது ஒரு பேட்ரி இல்லைனா ஒரு செல் எவ்வளோ பவரை டெலிவரி பண்ணும் அப்படின்னு சொல்கிற ரேட்டிங் அதில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த பவர் வந்து என்ன பண்ணாது, டெலிவரி பண்ணாது. ஏன்னா இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ்னால கொஞ்சோண்டு பவர் ஹீட்டாக வந்து என்ன ஆகிடும், வேஸ்ட்டாக போயிடும். ஒரு நல்ல பேட்டரி அப்படின்னா ஐ ஸ்கொயர் ஸ்மால் ஆரோட வேல்யூ should be very very less than to the ஐ ஸ்கொயர் கேபிட்டல் ஆர். அப்படி இருந்துச்சுன்னா ஆல்மோஸ்ட் என்டையர் பவர் ஆஃப் த பேட்டரி வில் பி டெலிவர்டு டு த எக்ஸ்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். வெல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சாருக்கு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஸ்டூடெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லெட் அஸ் மீட் இன் நெக்ஸ்ட் வீடியோ.